குட் மார்னிங் மேடம். 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 தலை வலிக்குதா? வலிக்கட்டும் வலிக்கட்டும், ஆரம்பமே இப்பதானே. நான் பின்னாடியே துரத்திட்டு போனேன்க்கா. என் கண்ணு முன்னாடி தான் போன மாதிரி இருந்துச்சு. ஒரு செகண்ட்ல டக்குன்னு மாயமா போயிட்டான். எங்க போனானே தெரியலக்கா. அக்கா, நீ வரும்போது சொல்லிட்டு வந்தியே, அது இதே ஆளுதானா? ஆமா பாலா, அதே ஆள்தான். நான் சொன்னல அடிக்கடி ஞாபகம் வருதுன்னு. கரெக்டா வந்து நிக்கிறான் பாரு. ஆமாக்கா, நீ சொல்லும் போது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா அந்த ஆள் எழுதுனது பாக்கும்போது மனசுக்கு ஏதோ திக்கு திக்குன்னு இருந்துச்சுக்கா. யாருக்கா அவன்? அவன் எதுக்கு நம்ம அப்பாவை பத்தி இப்படி எழுதுறான்? அதான் எனக்கும் புரியல. மனசெல்லாம் ஒரே படபடப்பாவே இருக்கு பாலா. படபடப்பா இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். அக்கா, எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அவன் மட்டும் பைக்ல குறுக்க வரலனா கண்டிப்பா நானே ஓடி போய் புடிச்சிருப்பேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டான். பாலா, அந்த புத்தி சரியில்லாதவன் கோவிலுக்கு வந்தது வேணா இதேர்ச்சியா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம ஃபேக்டரிய தேடி வந்து அப்பாவை பத்தி தப்பு தப்பா எழுதுறானா? அப்பாவை பத்தியும் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தியும் எல்லாம் தெரிஞ்சவனா இருப்பான் தானே அர்த்தம். ஆமாக்கா, இருக்கலாம். ஆமா பாலா, இல்லனா அவன் எப்படி கரெக்டா ஃபேக்டரிக்கு வருவான்? புனிதாக்கா, வாயாழ்னி. நம்ம செங்கல்பட்டு சப்ளையருக்கு அர்ஜென்ட்டா 2 லட்சத்துக்கு செக் போடணும். சரி கொடு. நல்ல வேலை, செக் அமௌண்ட் எவ்வளோன்னு கவனிக்கல. யாழ்னி ஒரு நிமிஷம். ஒன்னும் இல்ல, இனிமே நம்ம கம்பெனில இந்த செக் டிடி பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இனிமே பாலா தான் பாப்பா. அந்த இன்வாய்ஸ் ஒரு வாட்டி பாலா கிட்ட காட்டுடு. யாழ்னி அது கொடு. அக்கா, என்ன இது? 20 லட்சம் ரூபாய் போட்டிருக்கு. 20 லட்சமா? இல்லையே, யாழ்னி 2 லட்சம் தானே சொன்னா. அவ சொன்னது 2 லட்சம் தான். ஆனா செக்ல ஒரு 0 சேர்த்து 20 லட்சம் ரூபாய் போட்டிருக்கு. என்ன யாழ்னி இது? பாலா என்னவோ சொல்றா. பாலா குடு. அதுல அப்படியாக்கா போட்டிருக்கு? சாரிக்கா, ஏதோ தப்பு நடந்திருக்கு. வேற ஒரு சப்ளையருக்கு போட வேண்டிய இன்வாய்ஸ் மாறி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன மிஸ்டேக். 2 லட்சம் 20 லட்சமா மாறி இருக்கு பாத்தியா? ரொம்ப கவனமா இருக்கணும் யாழ்னி. நல்ல வேளை பாலா கிட்ட காட்ட சொன்னது நல்லதா போச்சு. சரிக்கா, நான் போய் கரெக்டான அமௌண்ட்டுக்கு வேற செக் போட்டு எடுத்துட்டு வரேன். தா. இப்ப நம்ம வேலை ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இவ என்ன புதுசா தேவையில்லாம என்னோட ரூட்ல கிராஸ் பண்றா? ஒரு நிமிஷத்துல 20 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கும். ஏய் நில்லு. என்ன சிட்டில போய் படிச்சுட்டு வந்தா நீ பெரிய இவளா? நான் என்ன பண்ண யாழ்னி? செக்ல நம்பர் தப்பா இருந்தா அதை என்ன கூப்பிட்டு தனியா சொல்லு. அதை விட்டுட்டு அக்கா முன்னாடி சொல்ற. நான் ஏதோ ஃப்ராட் பண்றேன்னு நினைச்சுக்க மாட்டாங்க. சாரி யாழ்னி, நான் வேணும்னு பண்ணல. இத பார், வீட்லயும் சரி கம்பெனிலயும் சரி உன் இடம் எதுவோ அந்த லிமிட்டோட நடந்துக்கோ.
அக்கா தான் சொல்லிட்டாங்களேன்னு ஓவரா தலையில ஏறி உட்காந்துக்காத, அப்புறம் ஒட்ட நறுக்கிடுவேன். கோவப்படுறியா யாழினி? சோ ஸ்வீட். அதானே எனக்கு வேணும். உன்னோட கோவத்தை வச்சு நான் பல காரியத்தை சாதிக்க போறேன் பாரு. என்ன பிரதர், ஐஸ்கிரீம் வேணுமா? அதெல்லாம் வேணாம், நீயே சாப்பிடு போ. வேண்டாமா? அப்ப ரெண்டுமே எனக்கு தான். ப்ரோ, என்னாச்சு? வண்டி இண்டிகேட்டர் உடைஞ்சிருக்கு. ஆமா, பார்த்தா தெரியல. தெரியுது. எப்படி? காலையில போகும்போது நல்லா தானே இருந்துச்சு. ஏதாச்சும் அழகான பொண்ணை வேடிக்கை பார்த்துட்டே போய் கீழே போட்டியா என்ன? ஏய், என்ன உனக்கு டைம் பாஸ் ஆகலையா? ஆமா ப்ரோ, அப்படி கூட வச்சுக்கோயேன். என்ன ஆச்சுன்னு சொல்லு. இந்த பைக்கோட இண்டிகேட்டர் எப்படி உடைஞ்சது? அது ஒரு கிராக் வந்து குறுக்க விழுந்துட்டா. அப்போ ஒரு பொண்ணு மேல வண்டி விட்டு ஏத்திட்டியா? ஏய், நீ வேற கடுப்பை கிளப்பிட்டு இருக்காத. அவளா வந்து வாண்டடா விழுந்துட்டா. யாருன்னு அந்த அவதான் அந்த ஃபங்க்ஷன்ல நான் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாளே, அவளேதான். ஓ, அந்த பொண்ணா? அவெல்லாம் பொண்ணே இல்ல, புடவை கட்டின பிசாசு. என் பைக்ல வந்து விழுந்தது மட்டும் இல்லாம பைக்ல இருந்த இண்டிகேட்டரையும் உடைச்சிட்டா. அது மட்டும் இல்லாம என்னைய திட்டிட்டு போறா அவ. இல்லையே, இது ஒண்ணு சரியா இல்லையே. ஏய், என்ன சரியா இல்ல? அந்த பொண்ணு எதுக்கு உன் லைஃப்ல அடிக்கடி வரா? நீ எதுக்கு திரும்ப திரும்ப அவளை மீட் பண்ணணும்? உனக்கு கோவம் வருது பிரதர். ஆனா ஃபேக்ட் என்னன்னா, இப்படி அடிக்கடி பார்த்து மோதிக்கிற ஜோடிதான் ஃபியூச்சர்ல பிரிக்க முடியாத லவ்வர்ஸா மாறுவாங்களாம். எத்தனை சினிமால பாத்திருக்கேன். தயவு செஞ்சு போறியா? ஆனா நான் ஒருத்தரை பார்த்து அவ்வளவு சீக்கிரம் டென்ஷனே ஆக மாட்டேன். இவ்வளவு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பார்த்தாலே எனக்கு இங்க அப்படியே பிபி ஏறுது. அப்படியே கல்ல தூக்கி அடிச்சு மண்டையை உடைச்சிடலாமான்னு தோணுது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நானும் பார்க்க தானே போறேன். இனிமே நீங்க 2 பேரும் எத்தனை வாட்டி மீட் பண்ணிக்கிறீங்கன்னு நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். வாய் பேசாத. தேவையில்ல பேசிட்டு. ஏண்டா தம்பி, நீங்க நானும் ரோட்ல ஒழுங்கா தானடா போயிட்டு இருந்தோம். நான் என்னைக்காவது டிராபிக் ரூல்ஸை மதிக்காம ஓட்டிருக்கேனடா? எங்க இருந்துடா வந்த அந்த ராட்சசி வந்து உன் மேல விழுந்தது மட்டும் இல்லாம உன் கண்ணாடியெல்லாம் வேற உடைச்சிட்டா. ஆமா, வேற எங்கேயாவது உடைஞ்சிருக்காடா? இங்கேயுமாடா? ஐயோ, நீ எங்கெல்லாம் உடைச்சு வச்சிருக்கா? சரி பாப்போம். வலிக்குதா? ஷோ, கொஞ்சம் பொறுத்துக்கோடா. ஷோ, எப்படி அடிபட்டிருக்கு பாரு. ரத்தம் வந்து தோலெல்லாம் சிராச்சு போயிருக்குங்க. ரோட்ல யார் வராங்க யார் போறாங்கன்னு கூட தெரியாம அப்படி என்னதான் வண்டி ஓட்டுவானோ. கண்ணை என்ன பொடனிலையா வச்சிருந்தா? அம்மா போதும் விடுங்கம்மா. ஏய், நீ சும்மா இரு புனிதா. இத அப்படியே விட்டோன்னா அது பெருசா வீங்கி போயிடும். அந்த அயோக்கிய பயலுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் பொண்ணு மேலேயே வண்டியை விட்டு ஏத்திருப்பான். கடங்கார பையன். திடீர்னு ரோட்ல இறங்கி ஓடினா எவனா இருந்தாலும் வண்டி ஓட்டுறவன் பதறிதான் போவான். சும்மா ரோட கிராஸ் பண்ணும்போது நாம தான் பார்த்து போகணும். எனக்கு என்னவோ இவன் மேலதான் தப்புன்னு தோணுது. டேய், வாய மூடுறா. என் பொண்ணையே தப்பு சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? புனிதா என்னைக்குமே தப்பு செய்ய மாட்டா. அவ ஒரு விஷயத்த செஞ்சான்னா கண்டிப்பா அவ பக்கம் தான் நியாயம் இருக்கும். நீங்க எப்பவும் புனிதாவை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. அவ தப்பே செஞ்சாலும் அதை சரின்னு தானே சொல்லுவீங்க. அவ இது வரைக்கும் என்னடா தப்பு செஞ்சிருக்கா? ஏதாவது ஒரு தப்பு சொல்லு பாப்போம். சொல்லுடா. இல்ல சரி விடு. ஏமா பாலா, அப்பா, பைக்ல வந்து மோதினது அந்த போட்டோகிராஃபர் தம்பின்னு சொல்ற, அது புரியுது. ஆனா புடிந்தா யாரைய துரத்திட்டு போனான்னு சொல்றியே, அது யாரது? அது வந்துப்பா, நானும் அக்காவும் நடந்து வந்துட்டு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவன் நம்ம கம்பெனி வாசலுக்கு வந்து சும்மா சத்தம் போட்டுட்டு இருந்தான். பார்க்க புத்தி சரியில்லாதவ மாதிரி இருந்தான். நான் தான் விரட்டி விட்டேன். இருந்தாலும் பார்க்க பாவமா இருந்துச்சா, அதனால ஹெல்ப் பண்ணலான்னு ஓடி போனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. என்னக்கா, உதவி பண்ணலாம் தானே போனேன். ரோடு கிராஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா? பாரு, இப்போ உனக்கு தான் காயம்.
அத சொல்லு. கேட்டியா? ஏங்க, எனக்கு என்னவோ அந்த பைக்கார மேலதாங்க சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? இல்லங்க, அவன் இதுக்கு முன்னாடியும் புனிதா கிட்ட திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்ணிருக்கான். அவன் அத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பொண்ண பைக்ல வந்து இடிச்சிருக்கலாம்ல. மரகதம், அப்படிலாம் இருக்காதுமா. ஏதோ எதர்ச்சியா நடந்திருக்கும், அவ்வளவுதான். அது எப்படிங்க நீங்க சொல்லுவீங்க எதேச்சியா நடந்திருக்கும்னு? அவன் திரும்ப திரும்ப நம்ம புனிதா கிட்ட பிரச்சனை பண்றான்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கும்ல. ஏங்க, பொம்பளை பிள்ளைங்க நாம தாங்க எச்சரிக்கையா இருக்கணும். சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? நாம பேசாம அவன் மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாங்க. போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சாதான் அவனுக்கு பயம் வரும். அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. நீ சும்மாரு. உனக்கு இந்த பசங்களை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அங்கங்க ஊர் உலகத்துல எல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? நீ சும்மாரு. மணி, நீ ஸ்டேஷனுக்கு போய் ஒரு புகார் எழுதி கொடுத்துட்டு வந்துரு. சரிம்மா, இன்னைக்கே கொடுத்துறேன். டேய், நீ சும்மா இருடா. மரகதம், என்ன நீ ஏதோ ஒரு கோபத்துல சொல்றன்னு பார்த்தா சீரியஸா கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ற? இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் மரகதம். எதுங்க சின்ன விஷயம்? ஏங்க, இன்னைக்கு பைக்கை விட்டு ஏத்துனவன் நாளைக்கு காரை விட்டு ஏத்துனா என்னங்க பண்றது? அதனால நாம தான் உஷாரா இருக்கணுங்க. இத பாரு, இந்த சின்ன விஷயத்த பேசி பேசி பெருசாக்காத. இது போலீஸ் கிளிசன் போனாதான் பெருசாகும். ஆமாம்மா, அதெல்லாம் தேவையில்லை, பாத்துக்கலாம், விடுங்க. ஐயோ, என் மனசுல இருக்கிற பதட்டம் உங்க யாருக்குமே இங்க புரிய மாட்டேங்குது. ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கோடா. அவன் மேல நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். கொடுத்து அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்குறேன். என்னடி பண்ணிட்டு இருக்க? மடிச்சு வச்சு துணி எல்லாம் கழிச்சு போட்டுட்டு இருக்க? நீ சும்மா இருமா. நானே செம்ம கடுப்புல இருக்கேன். ஏய், என்ன இங்க சின்ன புள்ளைய போய் திட்டிக்கிட்டு என் செல்ல பொண்ணுக்கு என்னம்மா கோவம்? நீ பேசாதப்பா. என் கோவமே உன் மேலதான். என் மேல என்னம்மா கோவம்? நான் என்ன பண்ண? நீ சொன்னேன்னு சொல்லி தானே 20 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு அது 2 லட்சம் ரூபான்னு போய் சொல்லி புனிதா கிட்ட கையெழுத்து வாங்க போனேன். ஆமா. கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பாலா குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா. பாலா? அவ எதுக்குமா அங்க வந்தா? எதுக்கு வந்தாளா? இனிமே கம்பெனில எந்த செக் போட்டாலும் அவகிட்ட காட்டி அப்ரூவல் வாங்கணுமா. புனிதா மேடம் சொல்லிருக்காங்களாம். பாத்தி அடி கூத்த, யாரு விட்டு பணத்தை எடுக்கிறதுக்கு யாரடி சம்மதம் தரணும்? வர இந்த புனிதா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா. யாரு ஓவரா போறது? அவ இல்லங்க, நீங்க தான். நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், கம்பெனிக்குள்ள கை வைக்காதீங்க, மாட்டிக்குவீங்கன்னு. நீங்க கேக்குறீங்களா? இப்ப தேவையில்லாம இவ்வளவு வேற இழுத்து விட்டுருக்கீங்க. நாளைக்கு வெளியே தெரிஞ்சு அசிங்கமாச்சுன்னா எவ்வளவு கேவலம் தெரியுமா? யாரடி இப்போ உனக்கு என்னடி வேணும்? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. நாம நல்லவங்களா இருந்தோம்னா நம்மள சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கு நம்மளால லாபம். அதே நாம கெட்டவங்களா இருந்தோம்னு வையே, சுத்தி இருக்கிற அத்தனை பேராலையும் நமக்கு லாபம். உனக்கு என்ன வேணும்? லாபமா இல்ல நட்டமா? அப்பா, உன் பஞ்சு டைலாக்க தூக்கி குப்பையில போடு. அந்த பாலா மட்டும் இல்லனா இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். அவதான் செக்க வாங்கி பார்த்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு போட்டு கொடுத்துட்டா. ஐயா, அப்போ விஷயம் புனிதாவுக்கு தெரிஞ்சிருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சமாளிச்சிட்டேன். ஆனா இனிமே முன்னாடி மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு பணத்தை அடிக்க முடியாது. கொண்ட வந்த பிடாரி ஊரு பிடாரிய விரட்டிச்சான். அந்த கதையால இருக்கு. இவளே ஊரு பேரு தெரியாத ஒரு இவன் நம்ம கிட்ட கணக்கு வழக்கு கேக்குறாளா? மாமா, உன்னத வாங்க. சொல்லுங்க மாமா. என்னத்த சொல்றது? என்னம்மா, நம்ம கம்பெனில வச்சு என் பொண்ணை நீ திட்டினியாம? என்ன கதை இது? திட்டினா? நானா? அப்படிலாம் இல்லையே மாமா. யார் நீ? நான் உன்னை திட்டினா? இங்க நான் தானே கேக்குறேன், என்ன பார்த்து பேசு.
அது என்னது? இனிமே கம்பெனில இந்த செக்கை எழுத கொள்ளலாம் உன்னோட அந்த என்ன அப்ரூவ் நீ தான் கொடுப்பியா? ஏன் இனிமே நீ தான் நம்ம கம்பெனிக்கு ஆடிட்டரா? அப்படி இல்ல மாமா, புனிதா அக்கா தான் அப்படி சொன்னா. சொல்லுவாங்க, புனிதா அக்கா அப்படித்தான் சொல்லுவாங்க. நீ என்ன சொல்லணும்? உன் தகுதி உனக்கு தெரிய வேணா? அக்கா அக்கா இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு என் பொண்ணு செக் எழுதிக்கிட்டு வந்தா அதுல என்னவோ நீ நொட்ட சொல்றியாமே. இந்த பாரு, நீயே இந்த வீட்டுல அண்டி புழைக்க வந்தவ, அது நினைவு இருக்குல்ல உனக்கு? நீ எல்லாம் சொல்லி நானும் என் பொண்ணும் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. கவனமா இருந்துக்க. நீ இருக்கிற இடமும் தெரியக்கூடாது, வந்து போற தடமும் தெரியக்கூடாது. சைலண்டா இருக்கணும், அதான் உனக்கு நல்லது. இல்லன்னு வெய்ய நீ இந்த வீட்லயே இருக்க முடியாதபடி நான் செஞ்சிருப்பேன், பாத்துக்க. புரியுதா? புனிதாம்மா, வா 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 வா. உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன புள்ளமா அது? ஒழுங்கா ஒரு வேலையை செய்ய தெரியல. ஏமா செக்ல இந்த நம்பர் எல்லாம் சரியா எழுத வேணா? புடிச்சு நல்லா திட்டி விட்டோமா? இனிமே இப்படி நடக்காது, சொல்லிட்டேன். மாமா, இப்ப எதுக்கு எல்லாரையும் புடிச்சு திட்டிட்டு இருக்கீங்க? விடுங்க, பாத்துக்கலாம். இல்லம்மா, எல்லாமே ஒரு முறையா நடக்கணும்ல, அதான். அதோட இனிமே இந்த பாலா பொண்ணையும் யாழினிட்ட கொஞ்சம் பார்த்து பேச சொல்லு, நடந்துக்க சொல்லு. பாலா மேல எந்த தப்பும் இல்ல மாமா. அவளுக்கு கொடுத்த வேலையை தான் அவ செய்யறா. ஒருவேளை செக்ல நம்பரை தப்பா ஃபில் பண்ணது யாழினி தப்புனா அதுக்கு நீங்க யாழினி தான் கண்டிக்கணும், பாலாவே இல்ல. என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? ஆமா அத்தை, முதல்ல நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பாலா ஒண்ணு யாரோ ஒருத்தி இல்ல, அவளும் இந்த வீட்டு பொண்ணுதான். தப்பே செய்யாதப்போ அவளை எதுக்கு திட்டிட்டு இருக்கீங்க? பாலா, வா போலாம். என்னடி நடந்துகிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கிறாய்? தெருவுல சுத்திட்டு இருந்தத கூட்டு வந்து கொழுப்பாட்டி நடு வீட்டுல உட்கார வச்ச மாதிரி எல்லாமே தப்பு தப்பா இல்ல போய்கிட்டு இருக்கு. இருக்கட்டும்டி, இருக்கட்டும். இந்த நாச்சி முத்து யாருன்னு சீக்கிரமே புனிதாவுக்கு புரிய வைக்கிறேன். அப்பா, வாமா பாலா. அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்கிட்ட பேச உனக்கு என்னமா தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லு. புனிதா அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கப்பா. ஆனா என்னால அதை உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியல. என்னம்மா சொல்ற? பொதுவா புனிதா எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட மறைக்க மாட்டால. அது எனக்கும் தெரியும்பா. ஆனா இந்த விஷயத்த அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னையும் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. ஆனா இது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு எனக்கு தோணுது. சரி சொல்லுமா, என்ன விஷயம்? புத்தி சரியில்லாதவர் மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ண போனப்ப அடிபட்டுடுச்சுன்னு அக்கா சொன்னாலப்பா. ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னா, அப்படியா? என்ன பத்தி அப்படியே எழுதி வச்சான்? ஆமாப்பா, இது முதல் தடவை இல்ல. உங்க கல்யாண நாள் அப்போ கோவில்ல வச்சு ஃபங்க்ஷன் பண்ணோம்ல, அப்பவும் அங்க வந்த சாப்பாட்டை தூக்கி பிளெக்ஸ் போர்ட்ல உங்க மூஞ்சில தூக்கி எறிஞ்சாரு. அதே ஆளு திரும்பவும் ஃபேக்டரிக்கு வந்து இப்படி செஞ்சிருக்காருப்பா. அவர் பாக்குறதுக்கு புத்தி சரியில்லாதவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருந்தாலும் பேசுறதெல்லாம் தெளிவா தான்ப்பா பேசுறாரு. அப்புறம் திரும்ப திரும்ப உங்களை மட்டும் எதுக்காக டார்கெட் பண்ணணும்? எதுக்கு உங்களை கொலைகாரன்னு சொல்லணும்? நான் கொலைகாரனா? இத கேட்டா எனக்கே சிரிப்பு வருதுமா. ஆமா, அவன் யாரு? எதுக்கு அப்படி சொல்றான்? தெரியலையேப்பா. ஆனா அவரை சும்மா கண்டுக்காம விடுறது நல்லதில்லைன்னு தோணுது. ஏன்னா
அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னு தோணுது. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த நீ புனிதா கிட்ட சொல்ல வேணாமா? ம், சரிப்பா. என் அம்மாவை கொன்னுட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம கூலா இருக்கியா நீ? இரு, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கூடிய சீக்கிரமே உன்னை பத்தி இந்த ஊருக்கே தெரிய வச்சு உன்னை நாரடிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு.